ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டே 2 ஊர் பண்டிகை கே பூசாரப்பட்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாடு விடுற ஈவெண்ட் தான் இன்றைக்கி. ஸோ எல்லா ஊர் பண்டிகைக்கும் இல்லை வில்லேஜ் ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ஏதாவது ஒரு திருவிழான்னு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஊரில் மாடு விடுவாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா கரடியூரில் தான் மாடு விட போகிறோம். 7 வில்லேஜஸ் சேர்ந்துமே. அண்ட் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 7 ஊர் மாடு, அது கவுண்டரோட மாடுங்க தான் விட போகிறாங்க. சீரியஸ்லி சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே ஆக்சுவலி கீழே தான் நின்றுட்டு இருந்தோம். இந்த மாடு வந்து சீரியஸாக ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. ரொம்ப 2 to 3 டைம்ஸ் எங்களை நோக்கியே வந்துச்சு. அண்ட் நாங்கள் நின்றுக்கிற இடம் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடில் ஒரு கடை இருக்குது, சின்ன கடை. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி எங்களை துரத்தினே இருந்துச்சு, வெளியே போங்கன்ட்டு மாடு வரும்போது. ஸோ இங்கே கிட்ட மாடு வரும்போது எங்கள் முன்னாடியே ஒருத்தரை தூக்கி போட்டுச்சு. அது பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பேனிக் ஆகிட்டோமே. நாங்கள் எதுக்கு வம்பு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆப்போசிட்டில் ஸ்கூல் இருந்துச்சு, அது மேலே ஏறிட்டு இதுக்கு மேலே நின்று பார்த்தோம். நல்ல வேலை வந்துட்டோன்னு இருந்துச்சு. பிகாஸ் நிறைய மாடு, இதுக்கு மேலே வர மாடுங்கள்லாம் நிறைய அங்கே தான் போச்சு. அங்கே நிற்கிறது எப்பவுமே சேஃப் இல்லை. பட் யூஸ்வலாக நாங்கள் பொங்கலுக்கு சின்ன வயசுலேருந்து அதே பிளேஸில் தான் நிற்கிறோம். ஸோ நீங்களே பாருங்கள், மாடுங்க வந்துட்டு எவ்வளோ நல்லா ஆடிச்சேன்ட்டு. இது வந்து எங்கள் ஊரில் வந்து எத்துக்கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மாடுக்கு எல்லாமே கயிறு கட்டியிருப்பாங்க. அண்ட் அதை கொஞ்சம் நேரம் ஒரு 7 ஊர் மாடை மட்டும் எது கட்டுவாங்க. கொஞ்சம் ஆட வைப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறமா நார்மல் ரேஸ் மாதிரி. ஸோ இந்த 7 ஊர் பண்டிகைனால மெடியோ பிளேஸில் இருந்து மாடெல்லாம் ஆக்சுவலி கூப்பிட்டுட்டு வந்துட்டு விட்டாங்க. அதனால ரொம்பவே இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் யூஸ்வலாக பொங்கலுக்கு எவ்ரி இயர் மாடு விடுவாங்க இதே மாதிரி. பட் ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா 7 ஊர் கவுண்டரோட மாடுனால சீரியஸாகவே எல்லாம் ஒன்றுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஜோடியாக அந்த மாடு கூட பாருங்கள், கண்ட்ரோலே பண்ண முடியல, சூப்பராக ஆடிச்சு. அண்ட் நிறைய பேருக்கு கொஞ்சம் அடியும் பட்டுடுச்சு. ஸோ அது வந்து யூஸ்வலாக இருக்கும். எல்லா பசங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாடை இரிட்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டே போகும்போது நிறைய பேருக்கு அடியும் பட்டுக்குது. ஸோ அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸுமே இருக்குது. ஸோ இப்படி தான் போச்சு எங்கள் டே 2 இது. மேலே இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால ரொம்ப கிளியராக வீடியோ எடுக்கவும் முடியல. ஆக்சுவலி நீங்களே பாருங்கள், எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ட்டு. அதை தாண்டி தான் கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்தேன். கொஞ்சம் வியூ வந்து சரியாக அமையலை. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாடு வரும்போது பாருங்கள், எல்லாருமே சீரியஸ்லி அவங்க பிடிச்சவங்களே, மாடு பிடிச்சின்னு வந்தவங்களே பயந்துட்டு ஓடிட்டாங்க. யூஸ்வலாக நிறைய மாடுக்கு வந்துட்டு இது கிட்டே போயிட்டு ஆட்டோ காமிப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனாலே ஜனங்களும் உஷாராக இருந்தாங்க. கிட்ட வந்தாலே தூரம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாடுமே சூப்பராக ஆடிச்சு. பாருங்கள் எப்படி ஓடுதுன்ட்டு. ஸோ அந்த மாடை பிடிச்சின்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர்றதுல தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோம்னாலும் அது போயிடும். ஸோ அதனால் எந்த மாடு ரொம்ப லாங் டைம் சஸ்டெயின் ஆகுது, எது ரொம்ப நல்லா ஆடுதோ யூஸ்வலாக அந்த மாதிரி மாடுங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த விழாவை
క్వాలిటీ బాగుంటుంది. இதுக்கு மேலே எல்லாம் மாடு ரேஸ் மாதிரி தான் விட்டாங்க எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சமாக தான் கேப்சர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் லைக் ரேஸ்னால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஒரு போர்ஷன் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் தான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ఊరే చూడ అందరూ సైడ్ పోయిసిరా యావు చూసినా యావు చూసా లేదా రే ఊరే అవును గుడికి ఇవ దూర్దా చూడి దో ఇది పులి ఇదా పులి ఇది బాగుండే புலி ஜூம் செய். இந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக ஓடிச்சு. அந்த டைகர் மாதிரி இருக்குது. அதே டைமில் லைக் யாருக்கும் அடிபட்டுச்சுன்னு ஆம்புலன்ஸுமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் பரபரப்பாக போயிருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி நிறைய மாடு ஆக்சுவலி ரேஸ் மாதிரி விட்டுன்னு இருந்தாங்க. அதே டைமில் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் எங்கள் கசின் பிரதர்ஸ் எல்லாமே ஒரு மாடுக்கும் ஒரு நிக் நேம் வச்சுட்டு ஃபன்னியாக ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாடுக்கு தான் பாருங்கள் லைக் கொம்பு வந்து வி ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த மாடை விருச்சிக ராசின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சூப்பராக ஆச்சு இந்த மாடுமே. மேலே கொஞ்சம் மாடு வந்துட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் தம்பி பர்த்டே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கேக் வாங்கிட்டு ஃபேமிலியோட லக்கியாக எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க. எல்லா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டாங்க. இதோட டே 2 முடிஞ்சிச்சு. டே 3யோட வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye bye.